போறோம் உங்களுடைய பொக்கிஷம். சரியா? உங்களுடைய பொக்கிஷம், அதாவது நம்முடைய பொக்கிஷம் என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் கேட்க போறோம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வேதாகமத்திலே திருப்பிக் கொள்வோம். பைபிளை கொண்டு எல்லாரும் திருப்பணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரை வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க போற உம்முடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியது ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையினுடாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீர் வழி நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, பிரியமானவர்களே, இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மிக அருமையான ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்றார். பிள்ளைகள் கவனிக்கணும். சரியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. என்ன சொல்றார்? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்றார். ஆனா இன்றைய மக்கள் என்ன சேர்க்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஓடி நிக்க நேரம் இல்லை, உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. பொக்கிஷங்கள் இல்லையா? நம்மளை கிராமங்களை பொறுத்தளவுல அப்படி குறைவு இல்லையா? நீங்க நகரப்புறங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துல போட்டி இருக்கு. சரியா? ஒருத்தனுக்கு அவன் ஒரு ஏம் ஒன்று இருக்கும், ஒரு லட்சியம். என்னது? இத்தனை கோடி ரூபாய் எனக்கு பேங்க் பேலன்ஸா இருக்கணும். பொம்பளைகளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும், பெண்களுக்குள்ள இத்தனை பவுன் என்னட்ட இருக்கணும். இப்ப அவங்க கல்யாண வீடுகள்ல என்ன பேசிக்கொள்வாங்க? உன்னிட்ட எத்தனை பவுன் இருக்கு, உன்னிட்ட எத்தனை பவுன் இருக்கு பேசிக்கொள்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. புருஷமார பிடிச்சி பிழிஞ்சி எடுத்து நகைய வாங்கி வச்சு கொள்ளுவாங்க. எங்கேயாச்சும் காலி கொடியை போட்டு போறப்ப கழுத்து முண்டம் மட்டும்தான் மிஞ்சும், கழுத்தோட பிச்சுட்டு போயிடுவான் கல்லைங்க இல்லையா? சில பேருக்கு காது இருக்காது. என்னென்னமா நடந்ததுன்னு கேட்டா காதோட பிச்சுட்டு போயிட்டா ஐயான்னு இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றார்? நீயோ பாருங்க, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் சும்மா சொல்லல. ஆண்டவர் பாருங்க, இது எப்ப நிர்ணயிக்கிறார் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்ப மனுஷனுடைய ஆசை என்னது? உலகத்துல தனக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும். எவ்வளவு இருந்தாலும் இல்லையா? இந்த எலான் மாஸ்க் பாருங்க, உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர். எத்தனையோ மில்லியன் பில்லியன் கோடி டாலர் பெறுமதி அவனுடைய சொத்து. அப்படி இருந்தும் இன்றைக்கும் என்ன செய்யறான்? இன்றைக்கு பிசினஸ் செய்யறான், இன்றைக்கும் உழைக்கிறான், இன்றைக்கும் சேர்த்து வைக்கிறான் இல்லையா? ஆசை, இன்றைக்கும் ஆசை இருக்கு. இன்றைக்கு இலங்கையில இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்களை பாருங்க,
என்ன செய்யறாங்க? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அத்தகைய வார்த்தை சொல்லுது. சரி, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உலகத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் என்ன செய்யும்? அவைகளை கெடுத்து போற்றும். அதுக்காக நீங்க உழைக்காம போயிட்டு நல்லா நித்திர போங்கன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்ல வர அர்த்தம் வேற, விளங்குதா? அதாவது இந்த உலக காரியங்களுக்கு மேல நீங்க அதிகம் நாட்டமுடையவர்களாய், பணம் நமக்கு தேவைதான் இல்லை என்று இல்லை, பணம் நமக்கு தேவைதான் இல்லை என்று இல்லை, பணம் மாத்திரம்தான் தேவை என்று இல்லை. விளங்குதா? நான் சொல்ற அர்த்தம் விளங்குதா? பணம் நமக்கு தேவைதான் இல்லைன்னு இல்லை, ஆனால் பணம் மாத்திரம்தான் தேவை என்று இல்லை. நமக்கு போதுமான அளவு இருந்தா போதும் இல்லையா? அதுக்காக உலகத்தில் எத்தனையோ பிழையான வழிகள் இருக்கு பணத்தை சம்பாதிக்கிறது. அந்த வழிகளை போயிட்டு நம்ம பணத்தை சம்பாதிக்கலாமா? பின்னைக்கு இருக்கிற நிறைய பணக்காராக்கள், பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிழையான பாதைகளிலே பணத்தை எவ்விதமாய் சம்பாதிப்பது என்பதை தேடித் திரிகிறார்கள். அது நிலைக்காது. நீங்க பாத்தீங்க சொன்னால் ஒரு மிஷனரியினுடைய கதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. வில்லியம் போர்டன் என்ற ஒரு மிஷனரி, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிஷனரி பாரத்திலே அவர் எகிப்திலே இஸ்லாமிய ஜனங்களின் மத்தியிலே சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக புறப்பட்டு போகின்றார். அவன் ஒரு நல்ல பணக்காரர், ஒரு பெரிய பணக்கார மிஷனரி. தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய பணம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எகிப்துக்கு போகின்றார். மிஷனரியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக போகின்றார். அவர் போயிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் 4 மாதம் அங்கு மிஷனரி ஊழியத்தை செய்கிறார். எத்தனை மாதம் செய்தார்? 4 மாதம். ஒரு இளம் மிஷனரி, 24 வயது தான் அவருக்கு. சரியா? 24 வயதிலே அவருக்கு முதுகெலும்பில் ஏற்பட்ட ஒரு நோயால் அங்கு பாதிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் மரித்து போகின்றார். பெரிய பணக்காரன், அவன் நாட்டில் நல்ல கோடிக்கணக்கான சொத்துக்களை உடைய ஒரு மனிதன். அவன் நினைத்திருந்தால் அவன் அந்த தேசத்திலே மிகவும் ஆடம்பரமாக, சுகபோகமாக, சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். அவன் அந்த உலகத்து பொக்கிஷங்களுக்கு மேல ஆசை இருக்கவில்லை, அதை சேர்த்து வைக்கணும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. அவைகளை கொண்டு தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு வழிகிட்டு போறார். எகிப்து தேசத்துக்கு வழிகிட்டு போறார். இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். 24 வயதிலே அவர் மரிக்கின்றார். எகிப்திலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். அதே எகிப்து தேசத்திலே மிக சிறு வயதிலே ஆண்ட துதங்கமன் என்ற ஒரு மன்னர் 17 வயசுல அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மரித்து போகிறார். சரியா? இந்த தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. 17 வயசு இளவரசன், 17 வயசிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மரித்து போகின்றான். அவன் இளவரசன். அவன் என்ன செய்தார்கள்? அங்கு உங்களுக்கு தெரியும், எகிப்தில மம்மின்னு சொல்லுவாங்க, அந்த பிரமிட், அதுகளுக்குள்ளதான் அடக்கம் பண்ணுவான். அழகான ஒரு பிரமிட்டுக்குள்ள அவன் என்ன செய்தார்கள்? தங்க பெட்டியிலே சகல விதமான மிகவும் விலை மதிப்பற்ற வாசனை திரவியங்களும் தங்கத்தினால் அவனை அழகுபடுத்தி அவனை என்ன செய்தார்கள்? அந்த பெட்டிக்குள்ளே வைத்து அடக்கம் பண்ணினார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1922ஆம் ஆண்டு ஹவார்ட் கார்ட்டர் எனப்பட்ட என்பவர் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இளவரசனுடைய கல்லறையை கண்டுபிடித்தார். யாருடைய கல்லறை? அந்த துதங்கமன் என்ற இளவரசனுடைய கல்லறை. சரியா? இப்ப 2 பேருடைய கல்லறையும் அதே தேசத்துல தான் இருக்கிறது. ஒருவன் மிஷனரி, ஆண்டவருக்காக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து சென்ற மனிதன். ஒருவன் இளம் வயதிலே அரசனாக இருந்து மரித்தவர்.
அநேக சொத்துக்கள் மீது ஆசை வைத்து மரித்த ஒரு வாலிபன். இன்னொரு வாலிபனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்காக தன்னையே தியாகம் பண்ணி தன்னுடைய எல்லா ஆசைகளையும் எல்லாவற்றையும் விட்டு அவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்காக அவன் பின்னுக்கு போனான். அங்க போய் மறைத்தான். நான் 3000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த 2 பேருடைய இந்த ஒருத்தனுடைய கல்லறை தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கல்லறையை கண்டுபிடிச்சா எல்லா நியூஸ்லையும் ஹெட் நியூஸ்லையும் இதுதான் வருது. என்னது? 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போன ஒரு இளவரசனுடைய கல்லறை 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 என்று சொல்லிதான் பேப்பர்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதே 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போன ஆண்டவருக்காக இந்த எகிப்து தேசத்திலே வந்து அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மரித்து போன இந்த இளவரசனை இந்த வாலிபனை குறித்த எந்த தகவலும் அங்கு வரவில்லை. இதுதான் கிறிஸ்தவம். விளங்குதா? அவன் அந்த வாலிபன் சொத்துக்களை சேர்க்க ஆசைப்படவில்லை. அதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அவன் சொத்துக்களுக்கு மேலே ஆசை வைக்கவில்லை. அவன் உலக பொருட்களுக்கு மேலே ஆசை வைக்கவில்லை. இந்த உலகத்துல எது பெருமதின்னு சொன்னா இந்த சொத்துக்கள் தான். நீ கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்துல பெருமதியற்றது பிரியமானவர்களே. விளங்குதா? அவன் கிறிஸ்துவுக்காக தன்னை தியாகம் செய்தான். கிறிஸ்துவை அறிவிக்க வந்த அந்த தேசத்திலே அவன் மரித்து போனான். ஆனால் அவனுடைய கல்லறை ஏதோ ஒரு மூலையில புதைந்து போய் கிடந்தது. ஆனால் இந்த கல்லறையை புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு ஆராய்ச்சி செய்து அது எடுக்கப்பட்டது. இல்லையா? நீ ஆண்டவருக்காக செய்கின்ற காரியங்கள் இந்த உலகத்தில் பெருமதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது எங்க பெருமதியா இருக்க? நித்தியம் இல்லை. அந்த இளவரசன் செத்துருப்பான். அவன் எங்க போயிருப்பான்? இளவரசன் செத்து பரலோகம் போயிருப்பானா? அவன் நரகத்துக்கு போயிருப்பான். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன். ஆனால் தேவனுக்காக தன்னுடைய சொத்தையே இழந்து வந்த அந்த வாலிபன் எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருப்பான். இல்லையா? அப்ப இந்த உலகத்துல சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறதால என்ன பயன் இருக்கிறது? இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன பிரசங்கி சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா. இல்லையா? பிரசங்கியை வாசிக்கிறப்ப இந்த வாழ்க்கை ஏன் பிறந்தோம் என்று பிரசங்கி சொல்ல விருதா. மனுஷன் படுகிற பிரயாசம் விருதா. ஒருத்தன் சேர்க்கிறான், இன்னொருத்தன் வந்து அனுபவிக்கிறான். மனுஷன் வேர்வை சிந்து உழைக்கிறான், அதை இன்னொருத்தன் வந்து என்ன செய்யறான்? அதை அனுபவிக்கிறான். எல்லாமே விருதா, எல்லாமே வேஸ்ட் என்று சொல்றாங்க. பாருங்க, கிறிஸ்துவுக்காக நீ இந்த உலகத்தில் எதை சேர்க்கிறாயோ, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் நீ எதை இழக்கின்றாயோ, அதுதான் இந்த உலகத்திலேயே பெருமை. ஆமென். கிறிஸ்துவுக்காக நீ எதை சேர்க்கின்றாயோ, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே நீ எதை இழக்கின்றாயோ, அதுதான் தேவனுக்கு முன்பதாக மிகவும் பெருமதியானது. கிட்டத்தட்ட இந்த இலங்கையை சுற்றி வந்த ஒரு வாலிபன், ஒரு முஸ்லிம் பொடியன், இல்லையா, சௌமின்னு சொல்லுவாங்க அவனோட பேர். இப்போ அவர் வந்து நடந்து போய் சுற்றி வந்துட்டார், இல்லையா? இப்போ அதை பார்க்குற எல்லாருக்குமே ஆச்சரியமும் அவனை பெருமைப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்தார். சரியா? அவன் அப்படி செய்து போயிட்டு வந்தது சாதனை தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் உண்மையாகவே அது பிரயோசனம் இல்லை, இல்லையா? அது உலகத்தால் போற்றப்படும், உலக ரீதியில் போற்றப்படும். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது பிரயோசனமற்ற. இதே ஒரு கிறிஸ்தவன் இலங்கை முழுவதும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லி வருவான்னு சொன்னார், எப்படி இருக்கு? உலகம் போற்றுமா? அதை இல்லாட்டி அந்த பயணத்தை தான் உலகம் விட்டுருமா? இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டு போகிறீங்க, நான் இங்கே போகிறேன், இப்படி போகிறேன், நான் போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறேன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இல்லாட்டி உலகத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்களா, நல்ல முறையாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா? நீ தேவனுக்காய் செய்கின்ற காரியம் உலகத்தில் மதிப்பு கிடைக்காது, இல்லையா? ஆனால் அது தேவனால் மதிக்கப்படும்.
இல்லைங்களா? தேவனால் மதிக்கப்படும் பிரியமானவர்களே. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசனம். அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இரத்தத்தினாலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது இந்த சேகரித்தவர்களை யாரிடத்தகும் என்றார். சரி, அருமையான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார். ஒரு தோட்டக்காரன், ஐஸ்வர்யவான், அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய தோட்டத்திலே அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு பெரிய பொக்கிஷ சாலை, களஞ்சிய சாலையை உண்டாக்கி விட்டு அவன் என்ன செய்யறான், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே நீ என்ன செய், நீ புசித்து குடித்து வெறித்து சந்தோஷமாயிரு, உனக்காக எல்லாத்தையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ நல்லா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான். அப்ப அன்னைக்கு இரவு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து புத்திசாலி என்று சொன்னாரா? என்ன சொல்றார்? மதிக்கிற முட்டாளே. என்ன சொல்றார்? முட்டாளே, இன்றைக்கு இரவு உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகும் என்று சொன்னால் நீ சேர்த்து வச்சதெல்லாம் என்ன செய்ய போற? இன்னைக்கு இரவு யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய மரணம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. இதான் நான் பேசிக்கொண்டிருக்க, திடீர்னு விழுந்தா சரி, அவ்வளவுதான். எப்ப மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், யாருக்காக செய்யறோம்? தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை, ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுக்கிறது குறைவு. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரான பாசுற மதிகேடே, முட்டாளே, இன்றைக்கு உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகும் என்று சொன்னார். உனக்கு என்ன நடக்கும்? அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அநேக மிஷனரிகள் எங்கிருந்து வந்தாங்க? மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பா பெரிய பெரிய நல்ல பணம் படைத்த வசதியான நாடுகளில் இருந்து பிரியமானவர்களே தங்களுடைய சொத்துக்களை விற்று, தங்களுடைய எல்லா உடைமைகளையும் விற்று அந்த பணத்தை கொண்டு இலங்கை, இந்தியா மிகவும் வறுமையான நாடுகளுக்கு கொண்டு வந்து அவர்கள் இந்த மிஷனரி பயணங்களை செய்தார்கள். மிஷனரி பயணிகளை செய்தார்கள், பணிகளை செய்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிறவங்க எங்க போறாங்க? லண்டன், அமெரிக்கா, லண்டனுக்கு, அமெரிக்காவுக்கு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு தான் போறாங்க. இலங்கையில் இருக்கிற போதகர்மார் அன்றைக்கு இலங்கையில் சரியா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒழுங்கா இருக்கிறதுக்கு இடம் இல்லை, பல எதிர்ப்புகள். அப்படிப்பட்ட நேரத்திலையும் அந்த மிஷனரிமார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இலங்கை தேசத்துக்கு சுவிசேஷம் போக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு இலங்கைக்கு வந்து மிஷனரி பணிகளை செய்ய அவங்க என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. அவங்க சேர்த்து வைக்கல. அவங்க ஒன்றை புரிஞ்சு கொண்டாங்க. என்ன சேர்த்து வச்சா என்ன நடக்கும்? அழிஞ்சு போய்விடும். சேர்த்து வைத்தால் என்ன செய்து விடும்? அழிந்து போய்விடும். அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கேயோ அம்மா கவனிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். வீட்டில் ஒரு 10 பவுன் நகை யாராச்சும் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? யாரும் வைக்கலையா? நீ சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன். வைக்கல, யாரும் வைக்கல. சரி சரி, பிறகு அப்படி வச்சிருந்தீங்கன்னா தனியா சொல்லுங்க, சரியா? அப்படி இருக்கணும்டா நம்மளோட சிந்தனை என்ன இருக்கணும்? ஏற்கனவே பக்கத்து வீட்டில் போனுக்கெல்லாம் வைக்க முதல் கிழமை தான் குத்து விளக்கலாம். எவனோ வந்து ஆட்டையை போட்டு போயிட்டான். 10 பவுன் நகை வேற வச்சுட்டு வந்திருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும். அதனால எங்கட நகையெல்லாம் நாங்கள் பத்திரமா பேங்க்ல வச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே,
அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட என்னது, அந்த மனுஷன் மனுஷனுடைய இருதயம் அப்படி இல்லையா? படுத்தா தூக்கம் இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை. எவனாச்சும் இருக்கிற காசை ஆட்டையை போட்டு போயிடுவானோ, பயம் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு நாங்க உழைச்சு வாழ்றோம் சொன்னா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் இல்லையா? அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அன்னைக்கு உழைச்சு வாழ்றோம். ஏண்டா அவனோட வீட்டை திறந்து ஒண்ணுமே, ஒரு வெளிநாட்டில் நடந்த சம்பவம், அந்த ஊழியக்காரருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்ப ஒரு கள்ளன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, இந்த ஊழியக்காரர் வீட்டை திருட போயிருக்கான். சரியா? ஊழியக்காரர் வீட்டை என்னது போயிருக்கான், திருட போயிருக்கான். அப்ப இவன் போயிட்டு கதவெல்லாம் திறந்து உள்ளுக்கெல்லாம் போயிட்டு சுத்தி 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 பார்த்துருக்கான். இவன் திருடி கொண்டு போற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு ரூபா காசு இல்லை. பிறகு இவன் என்ன செஞ்சான், அவன் கொண்டு வந்த காசை கொஞ்சம் எடுத்து அவரை மேசைக்கு மேல வச்சுட்டு போயிருக்கான். இல்லைங்க, மேசைக்கு மேல வச்சுட்டு போயிருக்கான். ஒன்றும் இல்லைண்டா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்கதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்ன, அதுக்காக நீங்க உழைக்காதீங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காதீங்க சொல்லல. உங்களுடைய அதாவது உங்களுடைய இருதயம் அதில் இருக்கக்கூடாது. இல்லைங்கதா? நீங்க அதாவது நீங்க உழைப்பிலே அதிக நாட்டமுடையவர்களா இருக்குன்னா அது ஒரு விக்கிரகமா போயிடும் இல்லையா? நான் உழைக்கணும் யாருக்காக? கர்த்தருக்காக. இல்லைங்கதா? நான் உழைக்கணும் யாருக்காக? யாருக்காக உழைக்கணும்? கர்த்தருக்காக உழைக்கணும். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றார்? என்னுடைய சொத்து, என்னுடைய உடைமைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரே. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரம் 20 to 25 வசனங்கள் வாசம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்த தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து போக அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இல்லையா? ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவனுடைய வாசல் அருகே லாசரு எனப்பட்ட ஒரு தரித்திரன் இருக்கிறான். சரியா? இந்த ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய பணக்காரன் இல்லையா? ஐஸ்வர்யவான் பணக்காரன் தானே, பணக்காரன். இவன் ஒரு தரித்திரன், அவனுடைய வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்தான், இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு அவன் மேஜையில் இருந்து விழுகின்ற அந்த துண்டுக்கள் இல்லையா? இப்ப சாப்பிட அப்படியே பணக்காரன் இல்லையா? அவன் மேசையில இருந்து என்ன இருக்கு, அவன் சாப்பிட்டு நிறைய சாப்பாடு மிச்சமாக கிடக்கு. அப்பேற்பட்ட சாப்பாடு அவனுடைய மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சாப்பாடு அது கூட நமக்கு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவன். விளங்குதா? அந்த ஏக்கத்தோடு வாழ்ந்த மனிதன். அப்ப அவனுக்கு அது கூட என்ன செய்யல, கிடைக்கல. அவனுடைய சரீரத்திலே பெரிய பெரிய புண்கள் காணப்பட்டது, பருக்கள் காணப்பட்டது. அவைகளை நாய் என்ன செஞ்சிட்டான், நக்கிட்டான்.
அது அவ்வளோ பெரிய ஒரு தாற்பயத்தை காட்டுது. அவனை கவனிப்பார் யாருமே இல்லை, அவனுடைய காயங்களுக்கு மருந்து கட்டுவார் யாருமே இல்லை, அவனுக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்லை, அவனை தூக்கி வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை. ஒரு நிர்கதியான ஒரு நிலையை வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் மரித்தான். அவன் மரித்த பிறகு அவன் என்ன செய்யப்பட்டான்? தேவதூதரால் எங்கே கொண்டு போகப்பட்டான்? ஆபிரகாமின் மடி, இல்லையா? ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஆபிரகாம் மடினா நம்ம நிறைய பரலோகம் வச்சுக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்ப இந்த பணக்காரனும் மறிக்கிறான், இந்த ஐஸ்வர்யவானும் என்ன செய்கிறான்? மறிக்கின்றான். இவன் எங்க கொண்டு போகப்படுறான்? இவன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்ப ஆபிரகாமினுடைய மடியிலே லாசரு எனப்பட்ட இந்த தரித்திரன் சந்தோஷமாயிருக்கிறான். இந்த பணக்காரனோ அக்கினியினால் வெந்தவனாக, குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. அது தாற்பயம் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறாருண்டா, அந்த லாசருவினுடைய அவன் கேட்கிறான், ஐயா இந்த லாசருவினுடைய அந்த விரல்ல ஒரு சொட்டு தண்ணியை தொட்ட என்ன நாக்கில கொண்டு வைக்க சொல்லுங்க, இல்லையா? ஒரு சொட்டு தண்ணீரை இப்ப அந்த தண்ணியை தொட்டு அந்த நம்ம விரல தொட்டு நாக்கில கொண்டு வச்சா இப்படி நிறைய தண்ணி போகுமா? ஒரு கொஞ்சம் கூட இருக்காது. என்ன ஒரு அந்த ஈரலிப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய நாக்கு வறண்டு போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ பூமியில இருக்கிறப்ப அநேக நன்மைகளை நீ அனுபவித்தாய், நீ உனக்காக எவ்வளவோ பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாய், உனக்காக எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்தாய். உனக்கு முன்பதாக இந்த லாசரு, அதாவது உனக்கு முன்பதாக எத்தனையோ ஏழை ஜனங்கள் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் இருந்தாங்க. நீ அவர்களை கவனிக்கல, நீ அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கல. இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை பணக்காரனாக ஏன் படைத்திருக்கிறார்? உன்னை பணக்காரனாக ஏன் வைத்திருக்கிறார்? உனக்கு முன்னுக்கு இருக்கிற எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு நீ கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ அதை செய்யவில்லை. ஆனால் இந்த லாசரு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அநேக பாடுகளை அனுபவித்தான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? சந்தோஷத்தை அனுபவித்தான், இல்லையா? சந்தோஷத்தை. அன்பான பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீ கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே நீ தேவனுக்காக பாடுபடுகின்ற பொழுது நீ யோசிக்க கூடாது, நான் தரித்திரனா இருக்கிறேனே, என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லையே. எத்தனையோ அவிசுவாசிகள், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ அந்நிய ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்களே. நீ அவர்களை பார்த்து நீ சோர்ந்து போய் விடலாம். எனக்கு அன்பானவர்களே, உனக்காக கர்த்தர் உள்ள இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார். அங்கு நீ அநேக சந்தோஷங்களை கர்த்தர் உனக்கு வைத்தார், இல்லையா? லாசரு இந்த உலகத்திலே பாடுகள் அனுபவித்தான், அங்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். இல்லைங்களா? இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் எவ்வளவு பாடுகள் அனுபவித்து மரித்தார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். நீ கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். கிறிஸ்துவுக்காக நீ வேதனைப்படுகின்ற பொழுது தேவன் என்ன செய்வார்? அவர் எல்லாவற்றையும், எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு இரட்டிப்பாய் அவர் தருவார். லாசரு ஏழைதான், ஆனால் அவனுடைய பொக்கிஷங்களை அவன் எங்கு சேர்த்து வைத்தான்? பரலோகத்தில் சேர்த்து, இல்லையா? உலகத்துல நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து வச்சீங்கடா, அது நீங்க உலகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்களினால் பரலோகத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? இல்லையா? ஆண்டவர் சொல்றார் என்னது? அழிந்து போகின்ற இந்த பொருட்களினால், அழிந்து போகின்ற பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அழிந்து போகின்ற இந்த பொருட்களினால் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், இல்லையா? நம்மகிட்ட இருக்குதா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம 4 பேருக்கு அதை கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்லணும். அது கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கை முடக்கப்பட்டுட்டு பக்கவாதம் வந்துட்டு, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு என்ன வந்துட்டு? பக்கவாதம். கர்த்தருக்காக கொடுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக, ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கோம்.
நாம் சிந்தித்து பார்த்தவர்களாய் யாரும் கண்களை மூடி எழுந்திருந்து நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நாம் எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை சேர்த்து வைத்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் கொண்டு போக மாட்டோம். பரலோகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கு பூச்சி, அங்கு கல்லர்கள் கண்ணமிட்டு திருட மாட்டார்கள். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து. இந்த உலக ஆஸ்தி, உலக அருவிய காரியங்கள் எல்லாமே அற்பமானவைகள். அந்த இளம் மிஷனரி அவன் பெரிய பணக்காரன், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வார்த்தையோடு எகிப்து தேசத்துக்கு போனார். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை நம் ஆண்டவருக்கு உண்மையிலோடு நம்மளால் எதை கர்த்தருக்காய் செய்ய முடியுமோ அதை சந்தோஷத்தோடு செய்யும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் சந்தோஷமாக செய்யும். இந்த உலகத்துல எத்தனை திரண்ட ஆஸ்தி, கல்வி, செல்வங்கள் எது இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், அந்த ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், அந்த ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் மற்பமே, உரிய பெருமை யாவும் மற்பமே, விந்தை கீரி சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆம் பிரியமான, இந்த உலகத்தில் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி இருந்தாலும் இந்த குருசை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கின்ற காரியம் என்னன்னு சொன்னார், சர்வத்தையும் படைத்த இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். அவர் தன்னையே நமக்காய் தியாகம் பண்ணினார். தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து விட்டார். தன்னுடைய கடைசி ஒரு சொட்டு இரத்தத்தையும் அவர் நமக்காய் கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காய் எதை கொடுக்கிறோம், அந்த ஆண்டவருக்காய் எதை இலக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த வாழ்நாட்களிலே இந்த கிறிஸ்துவுக்காக, அந்த கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய ஊழியத்துக்காய் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அவருக்காய் பணி செய்வோம். அவர் நம்மளை நடத்துவார். கிருபையில் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. இந்த உலகத்து பொக்கிஷங்களுக்காக, உலக லௌகிக காரியங்களுக்காக, அழிந்து போகின்ற உலக காரியங்களுக்காக அவர்கள் நோக்கி நாங்கள் ஓடாதபடி ஆண்டவர் உடைய நித்திய ஜீவனை நோக்கி ஓடத்தக்கது செய்வார். அந்த நாட்களில் எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இந்த இலங்கை தேசத்துக்கு வந்து உடைய சுவிசேஷத்தை சொன்னபடியால் இன்று நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, இந்த உலகத்தில் நாங்களும் கூட உம்முடைய பணிகளை செய்ய, உமக்காய் எழுந்து பிரகாசிக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களோடு இடைப்படும்படியாய் சொல்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வருகின்ற ஆண்டவரே 17ஆம் தேதி சுவிசேஷ கூட்டத்திற்கு ஒருவரையாவது அழைத்து வர கர்த்தர் கிருபை செய்ய நீர் பொறுப்படுத்தி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.